prawn masala ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல்ல க்ளீன் பண்ண ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், அப்புறம் 2 to 3 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அப்படியே நல்லா பெரட்டுங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா பெரட்டிக்கோங்க. கொஞ்சம் அந்த மசாலா பிளெண்ட் ஆகலன்னு தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நிறைய போடாதீங்க உப்பு, அப்புறமா ரொம்ப உப்பு கரிக்கும். இந்த ப்ரான்ஸை ஒரு சின்ன கண்டெய்னரில் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் எடுத்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம். பிகாஸ் நிறைய நேரம் மேரினேட் ஆச்சுன்னா மசாலா நல்லா பிடிக்கும். நான் வந்து சில்லர் ட்ரேயில் வைக்கிறதுனால 15 மினிட்ஸ் தான் வைக்கிறேன், டெம்பரேச்சர் ஹையில் வச்சுட்டு. நீங்கள் 1 டே பிஃபோர் கூட இதே மாதிரி மேரினேட் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ ஒரு கடாயில் நான் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன், எனி சன்ஃப்ளவர் ஆயில். அது நல்லா சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரான்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அதில் போட போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாட்டிங் மாதிரி தான், கொஞ்சம் வதக்குவோம். ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறது கிடையாது. அந்த மசாலாவை ஒரு லேயர் ஃப்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த ப்ரான்ஸை லைட்டாக அப்படி, இந்த ப்ரான்ஸ் ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும், அதனால் பார்த்து குக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே இதை பண்ணுங்கள். இப்போ அந்த ப்ரான்ஸ் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்க மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ அதே ஆயிலில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் போடுறேன், சோம்பு. ஸோ அது நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகி வெடித்து வந்த உடனே பட்டை, லவங்கு 2 பீஸ் அதில் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஒரு கையளவு நான் ஆட் பண்ணுறேன். கூடுதலாக வேணும், கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு அடுத்தாப்பில் நான் ஆனியன் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ண 2 ஆனியன்ஸ், 2 வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணுறேன். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உப்பு அதை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இதை லைட்டாக நீங்கள் வந்து கவர் பண்ணி குக் பண்ணலாம். இதோட 2லேருந்து 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி இதில்
ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வாசமும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நான் இதை கவர் பண்ணி 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப பொரிய தேவையில்லை வெங்காயம். இந்த ஸ்டேஜ் இருந்தாலே போதும். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். அது வந்து கலருக்காக. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா. இந்த வெங்காயத்துக்கு தேவையான மசாலா இது. இப்போ ஒரு 2லேருந்து 3 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கின பீசஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதக்குங்க. லைட்டாக அந்த ஈரப்பதம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து நல்லா மேஷ் ஆகிடணும். அது நல்லா குக் ஆகணும். வெங்காயம் அண்ட் தக்காளி. ஸோ தக்காளி நல்லா குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணுங்கள். கவர் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மெதுவாக சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரான்ஸ், அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த அளவுக்கு இல்லைன்னா 3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் குக் பண்ணாலே போதும். ஃப்ரெஷ்லி சாப்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலையை வந்து நான் க்ளீனாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. ஏன்னா அந்த இலையோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கிறதுக்கு. லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரான்ஸ் வந்து ரப்பரி ஆகிடும். சாப்பிடும்போது அந்த சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே இதெல்லாம் குக் பண்ணுங்கள். நாட் மோர் தென் 2 or 3 minutes பிகாஸ் ப்ரான்ஸ் வந்து ரப்பரி ஆகிடும். அதனால தான். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு இருக்கு இப்போ ப்ரான்ஸு. ஃபஸ்ட்டு ப்ரான்ஸ் குக் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த மசாலாவோட சேர்ந்து நம்ம குக் பண்ணால் ஓவர் குக் ஆகிடும், ரப்பர் ஆகிடுங்கிறதுனால தான் முதலே ஓரளவுக்கு லைட்டாக ப்ரான்ஸை நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இட்ஸ் வெரி நைஸ். ஸ்மெல் ஆல்சோ இட் வில் பி வெரி நைஸ். டேஸ்ட் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. Thanks for watching. Please do subscribe.